பேரிகார்டு இருக்கு பாத்தீங்களா? டிராபிக்ல டிவைடர் வைப்பாங்க பாத்தீங்களா? இரும்புல பேரிகார்ட்லாம் வைப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செலவுல அது வாங்கப்படாது. இப்ப சென்னையா இருந்தாலும் சரி, மாநகராட்சி செலவுலாம் பேரிகார்டு வாங்க மாட்டாங்க. யார்ட்டையா ஸ்பான்சரா வாங்கிப்பாங்க. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ், டால்மியா சிமெண்ட்ஸ், பிர்லா சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சிமெண்ட் ஃபேக்டரிக்காரங்களா அந்த பேரிகார்டை உருவாக்கி கொடுப்பாங்க. நீங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பேரிகார்ட்ல பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ், போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இப்படிதான் இருக்கும். பெரிய செல்வந்தர்கள் தான் அவங்களுக்கு விளம்பரம் தேடுறதுக்காக இந்த பேரிகார்டை அடிச்சு கொடுத்துருவாங்க, அங்கங்க வச்சுப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பேரிகார்டு அண்ணா அறிவாலயம் தேனாம்பேட்டை திமுகவோட தலைமை ஆபீஸ். தமிழக முதல்வரா ஸ்டாலின் இருந்தப்ப உதயநிதி துணை முதல்வரா இருந்த காலகட்டத்தில் அவங்க ஆபீஸுக்கு அடிக்கடி அறிவாலயத்து பக்கம் போவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்க தொண்டர்கள் வருவாங்க. அது மாதிரி தேர்தல் நேரத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த விருப்ப மனு எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சி அப்படிங்கிறதால ரோட்ல இருக்கிற பேரிகார்டை பூரா கொண்டு போய் அறிவாலயத்துக்குள்ள ஒரு 200க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகள் அங்கங்க வச்சு தடுத்து அந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் இப்படி பேரிகார்டுகள் வைக்கப்பட்டுச்சு. என்னங்க சம்மந்தம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த பேரிகார்டெல்லாம் ஆய்வு செஞ்சு பாருங்க எங்க இருக்குன்னு. இல்ல. ஏன்னா நேற்று அறிவாலயத்துல, அதாவது திமுகவோட தலைமை நிலையமான அறிவாலயத்துல வேலை செய்த ஒரு முன்னாள் ஊழியர் நமக்கு தகவல் சொன்னார். தம்பி இது மாதிரி பண்றாங்க தம்பி, என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த அறிவாலயத்துல இருந்த பேரிகார்டெல்லாம் பின்னாடி கலைஞர் அரங்கம்னு சொல்லிட்டு இருக்கும், அங்க கொண்டு போய் வச்சு எல்லாம் டேமேஜ்ன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் வெல்டிங் இதை வச்சு வெட்டி எடுத்து பழைய இரும்புக்கு வித்துருக்காங்க. பழைய இரும்புக்கு பேரிகார்டை விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் போது வேதனையா இருக்கு. அது ஏதோ ஒரு ஜவுளி கடைக்காரனோ நகை கடைக்காரனோ ஒரு வியாபாரி பெரும் செல்வந்தன் ஒரு டிராபிக்காக அடிச்சு இலவசமா கொடுக்கக்கூடியது, அதை வெட்டி பழைய இரும்புக்கு போட்டு பேச்சம்பளம் வாங்கி திங்கிற இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்றது? மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துங்க. இதுதான் நமக்கு வந்த தகவல். தகவல்ல உண்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நாம விசாரிச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அதே மாதிரி நீங்க அறிவாலயத்துக்கு பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பக்கம் போனீங்கன்னா எம்ஆர் ராதாவோட வீடு இருக்கும். பழைய நடிகர் எம்ஆர் ராதா, ராதா ரவி அவர்களோட வீடு அந்த பேக் சைட்ல வரும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில கடைக்காரர்கள்ட்டையும் விசாரிச்சாச்சு, இதெல்லாம் அப்பப்ப நடக்குங்க, இதெல்லாம் ஒரு மேட்ராங்க அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் இது கூட ஒரு மேட்ரு தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறது.